நம்மில் பலர் வெற்றி பெற மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் எப்போது வருகிறது தெரியுமா? நாம் நம்மையே நம்பி முதல் அடியை எடுத்து வைக்கும்போதுதான். ஒரு சிறிய சிட்டுக்குருவியும் அதன் குட்டி குருவிகளும் நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை இந்த கதையில் பார்க்க இருக்கிறோம். இந்த கதை முடியும் போது சுயமுயற்சியின் உண்மையான சக்தியை நீங்கள் உணர்வீர்கள். வாருங்கள் சிட்டுக்குருவியின் கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் தனது வயலில் பயிர்களை விதைத்தார். சில நாட்களில் பயிர்கள் நன்றாக வளர்ந்து பசுமையாக காட்சியளித்தன. அந்த வயலின் நடுவில் ஒரு சிட்டுக்குருவி தனது கூட்டை கட்டியது. சில நாட்களுக்கு பிறகு அது முட்டைகள் இட்டது. விரைவில் அந்த முட்டைகளிலிருந்து அழகான குட்டி குருவிகள் பிறந்தன. அம்மா சிட்டுக்குருவி தினமும் காட்டிற்கு சென்று உணவு தேடி வந்து தனது குட்டி குருவிகளுக்கு ஊட்டுவாள். அந்த குருவிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் மாலை அம்மா குருவி திரும்பி வந்தபோது குட்டி குருவிகள் மிகவும் பயந்து கொண்டிருந்தன. என்ன ஆயிற்று குழந்தைகளே என்று அம்மா குருவி கேட்டது. குட்டி குருவிகள் கூறியது, அம்மா, இன்று விவசாயி இங்கே வந்தார். நாளை தமது மகன்களை அனுப்பி பயிர்களை அறுவடை செய்ய போவதாக கூறினார். பயிர்களை வெட்டினால் நாம் எங்கே போவோம்? இன்னும் எங்களுக்கு பறக்க தெரியாதே என்று கூறியது. அம்மா குருவி அமைதியாக சிரித்துக்கொண்டு, கவலைப்படாதீர்கள், நாளை யாரும் வரமாட்டார்கள் என்று கூறியது. அடுத்த நாள் உண்மையிலே யாரும் வரவில்லை. சில நாட்கள் கழிந்தன. மீண்டும் ஒரு நாள் குட்டி குருவிகள் பயத்துடன் இருந்தன. அம்மா, இன்று விவசாயி வந்தார். நாளை வேலைக்காரர்களை அனுப்பி அறுவடை செய்ய போவதாக கூறிவிட்டு சென்றார். அம்மா குருவி மீண்டும் சொன்னது, பயப்படாதீர்கள், நாளை யாரும் வரமாட்டார்கள் என்று. அதே போன்று அடுத்த நாளும் யாரும் வரவில்லை. இப்படியே பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் மாலை குட்டி குருவி மீண்டும் அம்மாவிடம் பேசியது. அம்மா, இன்று விவசாயி வந்தார். ஆனால் இந்த முறை வேறு மாறி பேசிவிட்டு சென்றார் என்று கூறியது. நான் மற்றவர்களை நம்பி நிறைய நேரத்தை வீணாக்கி விட்டேன். நாளை நானே வந்து அறுவடை செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். இதை கேட்டவுடன் அம்மா குருவி கவலையடைந்தது. குழந்தைகளே, உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். நாளை விவசாயி கண்டிப்பாக வருவார் என்று கூறியது. குட்டி குருவிகள் ஆச்சரியப்பட்டன. அம்மா, இதற்கு முன்பும் அவர் பலமுறை வரேன் என்று சொன்னாரே, ஏன் இப்போது மட்டும் அவர் வருவார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டது. அம்மா குருவி கூறியது, முதலில் அவர் தனது மகன்களை நம்பினார். பிறகு வேலைக்காரர்களை நம்பினார். மற்றவர்களை நம்பி செய்யும் வேலைகள் பெரும்பாலும் நிறைவேறாது. ஆனால் இந்த முறை அவர் தானே செய்வேன் என்று முடிவெடுத்திருக்கிறார். அதனால் நாளை அவர் கண்டிப்பாக வருவார் என்று கூறியது. அந்த நேரத்தில் குட்டி குருவிகள் பறக்க தொடங்கிவிட்டது. அனைவரும் சேர்ந்து அங்கிருந்து பறந்து சென்று வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் புதிய கூட்டை கட்டியது. மறுநாள் காலை விவசாயி வயலுக்கு வந்தார். அவர் தானாகவே அறுவடை செய்ய தொடங்கினார். ஆனால் அதற்குள் சிட்டுக்குருவியும் அதன் குட்டி குருவிகளும் பாதுகாப்பாக அங்கிருந்து சென்று விட்டன. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம் வாழ்க்கை மாற்றும் சக்தி நம்முடைய கைகளில் தான் உள்ளது. மற்றவர்கள் உதவலாம், ஆனால் முதல் அடியை நாம் தான் எடுத்து வைக்க வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு திங்க் வர்சே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்யூ.